நிறைய 80s 90s காலகட்டத்தை சேர்ந்த முக்கியமான நடிகர்களோட இறப்பு அப்படிங்கிறது இந்த 2026ல் நடைபெற்றுட்டு இருக்கு. அதுலேயும் முக்கியமாக நம்ம நிறைய முக்கியமான ஜாம்பவான்களை இழந்திருக்கோம். முக்கியமாக நம்ம ஜானகி அம்மா, பாரதி ராஜா சார், அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பாக்யராஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை நம்ம இழந்துட்டோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு சவுகார் ஜானகி அம்மாவும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. தன்னுடைய 95வது வயதில் தான் அவங்க இறந்தாங்க அப்படின்னாலும் கூட மூச்சு திணறல் காரணமாக 5 நாட்களாக காவேரி மருத்துவமனையில் இன்னைக்கு சிகிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி இறந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, அவங்களுடைய அந்த இறுதி காலகட்டத்தில் அவங்க செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு பல பேரோட உயிரை காப்பாத்திருக்கு அப்படின்னா அதை நம்பவே முடியல. அப்படி ஒரு விஷயத்தை தான் தன்னுடைய இறுதி காலத்தில் செஞ்சிருக்காங்க. தான் சாக போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணி அவங்க செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இறப்பை தாங்க முடியாம அவங்க பேத்தி செஞ்ச ஒரு வேலை தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிக பரவலாக பரவிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் எத்தனை வயதானாலும் பேத்தி பேத்தி தானே, பாட்டி பாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாட்டி மேலே அவங்க அழுதுட்டு இருந்த அந்த விஷயம் சமூக வலைதளங்களில் இன்றைக்கி ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இந்த வயசில் கூட அவங்களால முடிஞ்ச உதவிகளை நிறைய கோ ஆக்டர்ஸுக்கு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் என்ன அப்படிங்கிறத முழு தகவலை நம்ம வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுகார் ஜானகி அம்மாவோட ஆக்டிங்கை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 70ஸ்ல அவங்க எந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் அது எல்லாராலையுமே அந்த அளவுக்கு விரும்பப்பட்ட ஒரு நடிகையாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இறுதி காலத்தில் கூட தன்னால் முடிஞ்ச உதவிகளை தன்னுடைய கோஸ்டார்ஸ்க்கு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎம் விஜய் கிட்ட மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட்டையும் அவங்க வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய சொத்துக்களில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பெரிய பங்கு அவங்களுடைய கோஸ்டார்ஸ்க்காக கொடுக்க சொல்லி எழுதியிருக்காங்க. அவங்களுடைய கடைசி காலத்தில் வாய்ப்புகள் இல்லாமல் ஒரு மருத்துவ செலவுக்காக அவங்க படுற கஷ்டத்தையும் நினைவு கூர்ந்து பேசியிருந்தாங்களாம். அவங்களுடைய இறப்பை தாங்க முடியாத அவங்களுடைய பேத்தி அழுத அந்த வீடியோக்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாயிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பாட்டி தனக்கு நிறைய விஷயங்களை டீச் பண்ணியிருக்கிறதாவும், அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது எங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலுமே எங்களுக்கு முக்கியமாக எல்லாத்துக்குமே டீச் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது கூட இருக்கிறவங்க, அதாவது வேலைக்காரங்களோ இல்லை வேறு யாராவதோ அவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் தன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செய்யணும். நாம் பண்ணுற அந்த சின்ன உதவி அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பலனை கொடுக்கும். அது நமக்கு தெரியலனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட இருக்கிறவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே டீச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய எல்லாருக்குமே அவங்க தந்துட்டு போன ஒரு மிகப்பெரிய சொத்தா நாங்கள் நினைக்கிறது அவங்களுடைய நினைவுகள் தான். அவங்களுடைய நினைவுகள்லேருந்து எங்களால் ஒருபோதும் மீளவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு துயரத்தை ஏற்படுத்தியிருக்குது. வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு இறப்பு அப்படிங்கிறது சகஜம்தான். இருந்தாலும் கூட என்னுடைய பாட்டியோட இந்த இழப்பை என்னால் தாங்கிக்க முடியல. அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க சந்தித்த மனிதர்கள் பேசின விஷயங்களை எப்போவுமே நினைவு கூர்ந்து அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து சொல்லுவாங்க. அதை தான் நாங்கள் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக பார்க்குறோம். எங்கள் வீட்டோட ஒரு மிகப்பெரிய ஒளி பொக்கிஷம் எங்களை விட்டு போயிடுச்சு. இதை எங்களால் தாங்கிக்கவே முடியல. கடவுள் தான் இந்த துயரத்துலேருந்து எங்களுக்கு மீண்டு வரத்துக்கு சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேத்தி அழுது பேசியிருக்க அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிருக்கு. அதையும் தாண்டி அவங்க இன்னைக்கு அவங்களுடைய காலகட்டத்தில் கூட நடித்த நிறைய நடிகர்களுக்காக பண்ணிட்டு போன இந்த விஷயமும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக போயிருக்கு.